लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆளும் இளங்களில் மேற்விழந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேய ஆறாமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2825வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய பெரிய திருவந்தாதியிலே வரக்கூடிய 8ஆம் திருமுறையுடைய 9வது பாசுரம் 79வது பெரிய திருவந்தாதி பாசுரம். முதலிலே ராமானுஜாச்சாரியார் அருளிய தனியன் முந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்த முருகூரும் சோலைசூழ் மொய்பூம் பொரு நல்குருகூரன் மாறன் பெயர் கூறு என்பதாகும். 79வது பாசுரத்தை அனுபவிப்போம். உள்நாட்டு தேசன்றே ஊழ்வினையை அஞ்சுமே, விண்ணாட்டை ஒன்றாக மெச்சுமே, மண்ணாட்டில் ஆறாகி என் இழிலிற்று ஆனாலும் ஆழியங்கை பேராயர் காளாம் பிறப்பு. மண்ணாட்டில் என்று சொல்லுகிறோம். இந்த மண்ணுலகத்திலே எப்பிறவியிலே பிறந்ததாகும். ஆறாகி என்றால் எப்படியாக பிறந்திருந்தாலும், எப்படிப்பட்ட இழி தொழில்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், ஆழியம் கை பேராயர்க்கு ஆணாம் பிறப்பு என்றால் திருவாழியை தன்னுடைய கையிலே ஏந்திய கிருஷ்ண பகவானுக்கு அடிமைப்பட்டவர்களாக பிறக்கும் பிறவியானது உன்னாடு தேச அன்றே என்றால் பரமபதத்திலே இருக்கக்கூடிய தேஜஸ்விகளைப் போலவே ஊழ்வினி அஞ்சுமே அனாதியான பாவங்களை குறித்து அஞ்ச வேணுமோ, மின்னாட்டை சொர்க்கலோகத்தை ஒன்றாக ஒரு பொருளாகவும் விரும்புவார்களோ இவர்கள் என்று கண்ணனுடைய பக்தர்கள் மின்னாட்டையும் கூட விரும்ப மாட்டார்கள் என்று சொல்லுகிற பாசுரம். எந்த வகையான இழிகுலத்திலே பிறந்தவர்களாக இருந்தாலும், எந்த வகையான கெட்ட நடத்தைகளை உடையவர்களாக இருந்தாலும், எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருந்தால் ஆகிற ஒரு குணம் உள்ளதாகில் அப்படிப்பட்டவர்களுக்கு பிறப்பு என்பது நித்திய சூரியர்கள் திருமையிலே போல தேஜஸுடையதாகவே இருக்கும் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட பாவங்களை அவர்கள் செய்திருந்தாலும் அவற்றுக்கு அஞ்ச வேண்டியது இல்லை. சொர்க்கலோகத்தில் உள்ள தேவர்களும் பிறவியை காட்டிலும் அவருடைய பிறவி என்னவோ சீர்மை பொருந்தியது. ஆதலால் தேவர் போன பிறவியும் இழிவாகவே நினைக்கறியது. எனவே பகவானுக்கு தொண்டராயிருப்பாருடைய ஜென்மமே சிறந்த ஜென்மம் என்கிறார் இந்த பாசுரத்திலே. பிராமண ஜாதியை சிறந்ததென்று சிலர் பிரமித்து பார்ப்பார்கள். அந்த பிரம்மத்தை போக்கவே தொண்டர் குலமே சிறந்த குலம் என்கிறது இந்த பாட்டு. பிறப்பால் பிராமணன் எனக்குத்தான் எல்லாம் என்று சொல்லுகிற அவனை விட கீழ்ஜாதி என்று அவனால் அழைக்கப்படுகிற குலத்தில் பிறந்திருந்தாலும் கண்ணனுக்கு பக்தனாயிருந்தால் அவனே உயர்ந்தவன் என்று சொல்கிறார். பிராமண ஜாதியிலே பிறந்திருந்தும் அம்பெருமானுக்கு அடிமைப்படவில்லை என்றால் அந்த குலம் சண்டாள குலத்திலும் கடையானது என்று சொல்கிறார்கள். பிராமணனாக இருக்கிறான், ஆனால் பக்தி செய்யவில்லை, பெருமாளை வணங்கவில்லை என்றால் அவன் சண்டாளன்தான். அவனுடைய பிறவி என்பது எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லை என்று இதே அர்த்தத்தை தான் ஸ்ரீ வைசுக பூஷத்திலும் ஆச்சாரிய இருதயத்திலும் நன்றாக சொல்லுகிறார்கள் ஆச்சாரியர்கள். தேவத்துவமும் நிந்தையானுக்கு ஒளிவரும் ஜாதிகள் போல பிரம்ம ஜென்மமும் இழுக்கு என்பார்க்கு பண்டை நாளில் பிறவி உண்டாயிற்றே என்று ஆச்சாரிய இதயத்திலே ஒரு வார்த்தை. அதை இந்த இடத்துல நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உள்நாட்டு தேசம் என்றால் எம்பெருமானை கண்ணெடுத்தும் பாராத பாவிகள் நிறைந்த இந்த உலகத்திலே பகவத் கைங்கரிய ரசிகர்கள் நெருங்கி அவனுக்கு அந்தரங்கமாயிருக்கக்கூடிய நித்திய விபூதி உள்நாடு என்றும் கொள்ளத்தக்கது. உள்நாட்டு தேக என்றது பரமபதத்திலே எம்பெருமானுடைய கைங்கரியத்திற்கு தகுதியாக கொள்கிற தேகம் போல சேஷவஸ்துவமான ஆத்மாவுக்கு இழிபிறப்பும் தேஜஸ்வரமும் என்றவாறு அணைய ஊர் புனைய அடியும் பொடியும் பர்வத பவனங்களிலே ஏதேனும் ஜனிக்க பெற்று திவ்ய சாதன ஜன்மங்களை பெருமக்களும் பெரியோரும் பரிகரித்து பிரார்த்திப்பவர்கள் என்று ஆச்சாரியத்திலே வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஊழ்வினையும் அஞ்சுகுமே என்றால் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருக்கிறேன் என்பதனாலேயே, அவனுக்கு அடிமை என்பதனாலே அந்த மகாத்மத்திலேயே எவ்வகைப்பட்ட பாவத்திற்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்றபடி
விண்ணாட்டை ஒன்றாக மெச்சுமே என்றால் இங்கு விண்ணாடு என்பது பிரம்மன் முதலிய தேவர்கள் வாழ்கிற உலகத்தை சொல்கிறது. பிரம்மாதி தேவர்கள் வாழும் உலகத்தை சொல்லுகிறது. பிரம்மாணி தேவர்கள் பிறவியை காட்டிலும் பகவத் பக்தர்களின் பிறவி சீரியது என்பது இவருடைய வாக்கு. எம்பெருமானுக்கு அடிமை செய்து கொண்டு வாழும் பெரில் பிரம்மபட்டம் இந்திரபட்டம் முதலிய எப்படிப்பட்ட பதவிகளும் ஒரு பொருளாகவே நெஞ்சிற்படாது என்பதனாலே பகவானுக்கு அடிமை செய்து கொண்டு இந்த நிலத்திலே கிடந்தாலும் இதுவே பரமபதத்தை காட்டிலும் சிறந்ததாகையிலே தேவலோகமும் நரகமாக தோன்றுமாம் பாகவதர்களுக்கு என்று சொல்லுகிற உணர்த்துகிற பாசுரம் இந்த 79வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். உள்நாட்டு தேசன்றே ஊழ்வினையை அஞ்சுமே, விண்ணாட்டை ஒன்றாக மெச்சுமே, மண்ணாட்டில் ஆறாகி எவ்விழிலற்று ஆனாலும் ஆழியம் கை பேராயர் காலாம் பிறப்பு. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்தது சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.